இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 16ஆம் தேதி 2026 சனிக்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் திருநாள், பரணி நட்சத்திரம், மேஷராசி, அமாவாசை திதி, கொஞ்சம் அமாவாசை இருக்குது, அதுக்கப்புறம் பிரதமை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சந்திரன் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அஸ்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதில் அவசரப்பட்டு பணம் கொடுத்தானா வராது. ஐயோ பாவமேன்னு ஹெல்ப் பண்ணுறவங்க கரெக்டான ஆளான்னு பார்த்துக்கணும். தேவைக்கு அதிகமான பண செலவு, இது மூணும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். காலையிலே எந்திரிச்சு கிருஷ்ணனை பார்த்து மனசார வணங்கி கல்கண்டு இருந்துன்னா அது நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். வைகாசி மாதம் ஆரம்பிச்செடுத்துனா சூரியன் ரிஷபத்தில் பிரவேசம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. வைகாசி மாதத்தில் பொதுவாக நிறைய கல்யாணம், நிச்சயார்த்தம், அதே மாதிரி ஏகப்பட்ட சுபகாரியங்கள் பிளான் பண்ணுவீங்க. பொதுவாக வைகாசி மாதத்தில் பண்ணலாம். ஆனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண காரியங்கள் அல்லது மங்கள காரியங்கள் செய்யும் பொழுது நிறைய தடைகளும் பிரச்சனைகளுக்குரிய விஷயமும் நடக்கும். அதனால் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நபர்கிட்ட இன்றைய நாள் பணம் கொடுத்தீங்கன்னா வராது. அதனால் பணம் கொடுத்து ஏமாறாமல் பார்த்து கொள்வது நல்லது. உடல்நிலைகளில் மெயினாக முகப்பகுதி, பல் பகுதி, கண் பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். உடம்பு ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எல்லாருமே கம்பங்கூல்னு சொல்லுவாங்க, அதை குடிப்பது, நீர்மோர் சாப்பிடுவது அத்தியாவசியம். அப்போ தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாள். கபாலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மட்டும் கிடையாது, இந்த மாதமே ஹெல்த் பார்த்துக்கணும். உங்கள் ஹெல்த்து, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை கவனம் தெரியணும். வேலையில் ஒரு லெவலுக்கு மீறிய ப்ரமோஷன், ஒரு லெவலுக்கு மீறிய ப்ரெஷர், ரெண்டுமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பொதுவாகவே வார்த்தை தவறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஆனால் பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காமல் இருக்கிறத நீங்கள் தப்பிச்சிடலாம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்களில் தடை தாமதங்கள், வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸு, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு அடுத்த ஒரு 10-15 நாளைக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா தப்பாக போயிடும். அதனால் அவசரப்பட்டு எந்த முடிவுகளுக்குள்ளேயும் நீங்கள் இறங்காதீங்க. புது விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது கூட முக்கியமான விஷயங்கள் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லது. லாபஸ்தானத்தில் சந்திரன், அது பரணி நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. ஆனால் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சூரியனுக்கு சனிங்கிற கிரகத்துடைய பார்வை இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களிடையே வாக்குவாதங்கள், மூத்தவங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனை, மூத்தவங்களுக்கு கண் அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவது, இதெல்லாமே அடுத்த ஒரு மாதத்தில் நடக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாள். எப்படி பார்த்தாலும் விரயத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு முதலீடுகளை செய்ய வைக்கும். அது உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் சொல்லலாம். பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது ஏற்றத்தை கொடுக்கறது. ரெண்டாவது அது செவ்வாயோடு உட்கார்ந்துருக்கிறது சந்திரமங்கள யோகத்தை கொடுக்கறது. அதனால் வீடு வாங்கிறது, கிரகப்பிரவேசம் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வேலையில் அதிகபட்சமான ப்ரெஷர் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வேலை மாறுற மாதிரி ஒரு நிலைமை இந்த மாதம் வரலாம். அது இன்றைய நாள்லேருந்தே ஆரம்பிச்சிடும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தையுமே கவனம் காக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். பட்டீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில் அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமற்ற நிலைமைகளில் ஏற்படும். உங்களுக்கு, உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு, மெயினாக அப்பாவுடைய ஹெல்த்து, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நிலைமை. கோவப்பட்டால் நிறையா விஷயங்கள் காரியம் கெட்டுரும். அதனால் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, புரிதலே இல்லாமல் வீட்டில் பேசுவாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இடையூறுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்திருக்கு மெயினாக அபிஷேகத்துக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சிவனுக்கு அபிஷேகம், ருத்ராபிஷேகம் செய்வது, ருத்ரம் படிக்கிறதே பெரிய ஒரு புண்ணியம்.
விசேஷமான புண்ணியம். எவ்வளோ ஜென்மம் வந்து நீங்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே கேட்க முடியும். அது இன்றைய நாள் நீங்கள் செய்யும்போது நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். உங்கள் பசங்க நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதுகு தண்டுவழம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரையும் சந்திரனுடைய பார்வை, அதுவும் சந்திரமங்கலனுடைய பார்வை இருக்கிறனால நிறைய பேருக்கு பதவிகள் தேடி வரும். வீடு, வண்டி, வாசல், சொத்துக்கள் மாற்றங்கள் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு ஏதாவது வீடு விற்கணும்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கு அதிகபட்சமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அருமையான நாளாக இருக்கப்படுது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மாஞ்சாலம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் தாமரை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக தள்ளி போயின்னு இருக்கக்கூடிய காரியம் கூட இப்போ முடியும். அவசியமே இல்லாத டென்ஷன் வந்து இப்போது ஈஸியாக முடிஞ்சிடும். எதுவாக இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் பிறக்கும். இன்னொன்று போராடினாலும் வெற்றி உங்களை வசமாகக்கூடிய ஒரு பொன்னான நாள். அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் கணவன் மனைவியுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதாவது கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஹெல்த், மனைவியாக இருந்தால் கணவருடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் இந்த மாதம் முழுக்க இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்கள் வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது. அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். வேறு வழி எல்லாமே நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். தைரியமாக இருங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாக்ஷாத் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்குன்னா கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. உங்கள் பசங்க வெளியூரில் செட்டில் ஆவாங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். இதெல்லாமே அடுத்த 1.5 மாதத்தில் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, வயிறு அல்லது முதுகு தண்டுவடம் சார்ந்த விஷயங்கள். அட் தி சேம் டைம் உங்கள் வேலையில் ஓவர் ப்ரெஷர் இருக்கும். அதனால் இருக்கிற வேலையை விட்டுடலாமா? ஏன்னா உங்கள் பாஸோடைய ப்ரெஷர் ரொம்ப எனானமஸாக இருக்கும். எதெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாதோ அதெல்லாம் செய்யணுங்கிற ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் யாருக்காவது உடம்பு பாதிப்பு இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்தால் போகிறோம், ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நீங்கள் நன்னா இருக்கக்கூடிய நாளாக நாள் இருக்கப்படுறது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ராஜபலத்தை கொடுக்கிறார். சொந்த பந்தங்கள்கிட்ட பெரிய மரியாதையே கொடுக்கிறார். ஒரு தோப்பு இருக்குது, ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, நான் விற்கணும்னு பார்க்குறேன், நல்ல ஒரு பார்ட்டி அமைய மாட்டேங்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதை விற்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படும். வீட்டில் போர் போடுவீங்க, இல்லை தோப்பில் போர் போடுவீங்க. பொதுவாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். உங்கள் ஹெல்த்து, உங்கள் பசங்க ஹெல்த்து இந்த மாதம் ஃபுல்லாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. மெயினாக அந்த வைரஸ் தாக்குதல்னு சொல்லுவோம், அது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் முகக்கவசம் போடுவது நல்லது. அதாவது எங்கே போனாலும் இந்த குளிர்பானங்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி இல்லாத தன்மையிலிருந்து வெளியே வருவீங்க. முதல் விஷயம் அதுதான். ஏன்னா மனசுங்கக்கூடிய காரகத்துவமே 3ஆம் இடம். அதில் செவ்வாய் ஆட்சி பெற்று சந்திரனோட சேர்ந்து இருக்கனால என்னால் முடியுங்கிற நம்பிக்கை இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அதனால் எதையுமே சாதிக்கக்கூடிய குணம் இன்றைய நாள் இருக்குது. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு அதிர்ஷ்டம், நற்செய்தி வரக்கூடிய அற்புதமான நாள். ஃபர்னிச்சர் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் சூப்பர் டைமிங். இப்போது நீங்கள் என்ன விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஈஸியாக விற்பனை ஆகிடும். நினச்ச காரியங்கள் கைகூடும். நல்ல நாளாக இன்றைய நாள் மாறுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தனலாபங்கள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு தடவை இல்லை, 2 தடவை 3 தடவை ஒரு முயற்சியை செய்தாலும் கண்டிப்பாக அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவசியமே இல்லாத கோபம், அவசியமே இல்லாத டென்ஷனை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க, சரியாயிடும். எதுவாக இருந்தாலும் சரி ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. மன வாழ்வு இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மனை மனசார வணங்குங்க. பச்சை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. இன்றைய நாள் யார் யாருக்கு நன்னா இருக்குன்னு கேட்டால் மேஷ ராசி துலா ராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி தனுசு ராசி நண்பர்களுக்கு நன்னா இருக்குது. யார் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் இன்றைய நாள் மட்டும் கிடையாது, அடுத்த 1 மாதம் ரிஷபம் கன்னி மகரம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க.
பட்டீஸ்வர சுவாமியை கபாலீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாருக்குமே நல்லது தான் நடக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி.